Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 51 மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு டாப் டீம், மும்பை இந்தியன்ஸ் ஒரு வீக் டீம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமாக தான் ஆடி இருக்காங்க. க்ளோஸாக போய் வந்து தோற்றுருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வின் பண்ணணும், அது வந்து எம்ஐ பண்ணுறதில்ல. லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு தொடர்ச்சியாக ரோஹித் சர்மா அவுட் ஆகி பார்த்துருக்கோம். இந்த சைடுமே மிச்சல் ஸ்டார்க் இருக்கார், வைபவ் ஓவராவோ ஸ்விங் பண்ணுவார். அந்த லாஜிக்கலையும் பார்த்துக்கோங்க. 3rd May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது வான்கடே ஸ்டேடியமில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி மேட்சஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் 4-5 மேட்சஸ் வந்து நம்ம லாஸ் கொடுத்துருப்போம் ஸ்மால் லீக்கு. அது எல்லாமே நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணேன். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஸோ நான் மற்ற யூடியூப் மாதிரி வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் சொல்லாமல், இல்லை நான் ப்ளே பண்ணாமல் சும்மா டீமை விட்டு போகிறது, இது ரெண்டுமே நான் செய்கிறது இல்லை. ஸோ நான் ப்ளே பண்ணுற டீமை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வின் ஆனாலும் சொல்கிறேன், லாஸ் ஆனாலும் சொல்கிறேன். ஸோ அதை பர்ஃபெக்டாக சொல்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, டெலகிராம்லேருந்து நிறைய பேர் லெஃப்ட் ஆகிறாங்க, யூடியூப்பில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது நான் மற்றவங்க மாதிரி வின்னோ லாஸோ சொல்லாமல் அமைதியாக டீமை சும்மா போட்டுட்டு நானும் ப்ளே பண்ணாமல் எனக்கு லாஸ் இல்லாமல் ஏதோ டெமோ டீம் தரேன்னு டீமை கொடுத்துட்டு போயிருந்தா அன்சப்ஸ்கிரைபும் நடந்திருக்காது, டெலகிராமில் லெஃப்ட்டும் யாருமே ஆயிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் எப்போயுமே அப்படி பண்ணது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரைய வின்னு லாஸ்னால் நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வின்னிங் கொடுத்ததுக்கப்புறம் போனவங்க வரதான் போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. பட் நம்ம எப்போயுமே இப்படி தான் இருக்கணும். ஸோ வின்னுனா சொல்லணும், லாஸ்னாலும் சொல்லணும். சும்மா வந்து எதுவுமே சொல்லாமல் ரன் பண்ணக்கூடாது, அது என்னோடய பாலிசி. ஸோ அதை நான் சொல்கிறதுனால நிறைய பேர் லெஃப்ட் ஆனால் லெஃப்ட் ஆகிக்கோங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ நான் வின்னிங் கொடுப்பேன், என்னை நம்பி இருக்கவங்களுக்காண்டி கரெக்டான ஒரு வின்னிங்கிறது ஸ்மால் லீக்கில் அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அதனால தான் நான் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் வர வரையாக மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வின் வந்துட்டால் உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் கண்டினியூவாக வின்னுன்றது ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இருக்குது, அது பார்த்துக்கலாம். இல்லை கம்மியாக கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பட் சொல்கிறேன், ஃபேக்டை சொல்கிறேன். உண்மையை சொன்னால் அதுக்கான பரிசு என்னன்றதை பார்த்துக்கோங்க. நானும் அப்படியே அமைதியாக சும்மா டீமை போட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தால் யாரும் லெஃப்ட் ஆக போகிறதில்ல, எதுவுமே தெரிய போகிறதில்ல. அது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ராக உருவாக போகிறது கிடையாது. இப்போ நான் சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ராக வந்து மாற்றுறேன். பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். இப்போது நான் மட்டும் லாஸ் ஆனால் பரவாயில்ல, என்னோடய டீமை வச்சு அதே டீமை காப்பி பேஸ்ட் பண்ணுற நம்மளோட யூசர்ஸ் எல்லாருமே லாஸ் ஆகிறப்ப அதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அந்த கான்செப்ட் தான். ஸோ வியூஸ் கம்மியாக போனாலும் கவலை கிடையாது, டெலகிராமில் லெஃப்ட் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. ஒன்லி கரெக்டான யூசர்ஸ் வந்து எப்பயுமே பழைய ஓல்டு யூசர்ஸ் இருக்காங்க, அதுவே எனக்கு போதும். அதை நம்பி தான் நான் வந்து டெய்லியும் வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுறேன், டீம்ன்றதை கொடுக்குறேன். ஸோ அவங்க மட்டுமே போதும். மற்றவங்க லெஃப்ட் ஆனாலும் லெஃப்ட் ஆகிக்கோங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எதுனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது, எதுனாலும் நம்ம வந்து ஃபேக்டாக சொல்லிடுவோம். ஸோ அதை தான் நான் வந்து எப்போயுமே வெளிப்படுத்தியிருக்கேன். போதும் இதுவே. டோட்டல் மேட்சஸ் பார்த்தோம்னா 115 மேட்ச், 52 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும், 63 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும், ஆவரேஜாக 170, ஹெட் டு ஹெட்டில் 32, எம்ஐ 23, கேகேஆர் 9 மேட்சஸ். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக நீங்கள் குபேராவில் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் டியோன்ற ஆப்ஷன் முடியாமல். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணலாம், உங்களோட ஐடியாஸ் வச்சு நீங்களே வந்து மூவ் பண்ணலாம். ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 3 கேட்டகரி ஆஃப் டெலகிராம் யூடியூப் சேனல்ஸ் வந்து ரன் ஆகுது இந்த ஃபேண்டசியில். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சொந்தமாக ப்ளே பண்ணி யூசர்ஸ்க்கும் அதே மாதிரி அவங்க ப்ளே பண்ணுற டீமை கொடுக்குறே ஒரு டெலகிராம், இது ஒன்று. 2வது சும்மா டெமோ டீம் கொடுத்துட்டு எந்த ஒரு ப்ளேவும் பர்சனலாக ப்ளே பண்ணாமல் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் ப்ளஸ் டெலகிராம். 3 ஸோ ப்ளே பண்ணுவாங்க, பட் ஆனால் வின்னு லாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த 3 வகை தான் இருக்குது. இதில் நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது கவலை இல்லை. 4வது ஒரு வகை, தோத்துட்டே இருக்கப்ப அமௌண்ட்டு கொடுத்து டீம் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதில் மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதை நான் ஒவ்வொரு டைமும் சொல்லியிருக்கேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல்ஸ் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த 4வது கேட்டகரி தான். இந்த 3 கூட பிரச்சனை இல்லை, பட் அந்த 4வது தான் வந்து டேஞ்சரு. ஸோ அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அதை மறுபடியும் நான் பல டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில்.
ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் பிளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான், 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன்ஸோட ப்ளே கிரவுண்ட் பார்க்கலாம். ஸோ T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடு ஃபார்ம் பேஸ்லேயும் நல்லா ஆடுறவங்க பேஸ்லேயும் வந்து எடுத்துருக்கதாக சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ரோஹித் சர்மா 10 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் தான் வந்து அடிக்கிறார். வேர்ல்டு கப்பில் ஓடியெல்லாம் நல்லா அடிந்ததை தவிர்த்து மற்றபடி எல்லா மேட்சஸ்லையுமே 10 மேட்ச்சுக்கு ஒரு 100 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மேட்ச்சில் 10 ரன் 20 ரன் அவுட் ஆகிறாரு. அப்போ பார்க்குறப்போ அதே இடத்துல யங்ஸ்டர் KL ராகுல் அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா தான் ஆடுறாருன்னு சொல்லலாம். அவர் எடுத்துருக்கலாம். பட் ரோஹித் சர்மாவை தான் கொண்டு போகிறாங்க. கேப்டனுமே அவர் தான். தொடர்ந்து ஒவ்வொரு டைமும் ஒரு சின்ன டீமுக்கு எதிராக கூட லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ்க்கு வந்து அவுட் ஆகிறார். அப்போ எல்லா டீமுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ன்றதை வச்சுருப்பாங்க. எப்படி வந்து என்ன லாஜிக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன கேட்டகரினே தெரியல. பட் ரோஹித் சர்மா தான் வந்து வேர்ல்டு கப் கேப்டன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ்க்கு இந்த IPL எத்தனை தடவை அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மொய்சின் கானுக்குலாம் வந்து அவுட் ஆனார், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கூட நம்ம வைஸ் கேப்டனாக கூட கொடுத்துருப்போம். அது அந்த ஒரு கடுப்புலையும் நான் பேசுகிறேன்னு கூட எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பக்கம் உண்மை தான். ஏன்னா ஒரு இந்தியன் டீமோட பிளேயர் இத்தனை வருஷம் ஆடி இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசரை இன்னுமே ஆட முடியாமல் அவுட் ஆகிறார். அப்போது மிச்சல் ஸ்டார்க் வீசுகிறப்போ அவுட் ஆவாரா அப்படின்றதே பார்க்கணும். ஏன்னா ஃபார்ம்லேயே இல்லாத மிச்சல் ஸ்டார்க்கை ஃபார்மில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புன்றது இருக்கும். இசான் கிசான் ரொம்ப ரொம்ப போரான ஒரு ஃபார்மில் தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ பார்த்தாலும் தெரியும். ஆனால் இவங்க 2 பேத்துக்குமே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு 2 மேட்ச் வெளியில் போய் ஆடுவாங்க, 3வது மேட்ச் வான்கடை வந்தோடனே பயங்கரமாக வந்து அடிப்பாங்க. இது வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அந்த லாஜிக்கில் பார்த்தா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட இவங்களை ட்ரை பண்ணலாம் ரிஸ்க்கான கிராண்ட் லீக்கில். அதே தான் சூரியகுமார் யாதவும் வெளியில் போய் ஆடுறப்ப அவுட் ஆவார், அதுக்கப்புறம் வான்கடை வந்தோடனே பயங்கரமாக அடிப்பார். பும்ரா ஸோ எந்த கிரௌண்ட் விக்கெட் எடுக்கிறவர், வான்கடைனா ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுப்பார். ஸோ இந்த 4 பேர்த்தில் 2 பேர் வந்து பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஹார்திக் பாண்டியாவும் ஒரு பெட்டரான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான். ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனில் ஒன் சைட் டீம் போட்டால் வேணால் இவங்க 2 பேர்த்தையும் செட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில் இஷ்டத்துக்கு பிளிப்சால்ட்டும் நரேனும் எல்லா மேட்ச்லேயும் வந்து போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க ஈடன் கார்டன்ஸில். ஆனால் வான்கடையில் அப்படிலாம் வந்து ஹிட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு எம்ஐயோட பவுலிங்கும் இருக்கும், ப்ளஸ் அவ்வளோ ஈஸியாக ரன்ஸ் போகாது. கண்டிப்பாக டெக்னிக்கலாக பவுல் பண்ணி எம்ஐ வந்து விக்கெட் எடுப்பாங்க, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக ரகுவன்சி இருக்கலாம், லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிங்குக்கு பேட்டிங்கிறது சான்ஸை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லோயஸ்ட் பர்சன்டேஜ் இவங்க 2 பேர்த்த நம்ம வந்து யோசிக்கலாம். சேம் 3 மணி மேட்ச்னால் பயங்கரமாக ஸ்விங் ஆகும் வான்கடையில். பட் 7:30 கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். வைபவரா அதை பயன்படுத்தி ஒரு விக்கெட் அப்படி எடுக்கிறதுக்காக முயற்சி எடுப்பார். பட் எடுக்க முடியுமான்றது ஒரு டவுட்டு. பட் ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு நரேன் ரசல். காரணம் என்னன்னா, நரேன் எப்படினாலும் ஒரு 2-3 4 அடித்து அதில் பாயிண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 விக்கெட்டாக எடுத்துடுறாரு, ஒரு விக்கெட்டாக எடுத்துறாரு எந்த கிரவுண்ட்னாலும். பட் இந்த மேட்ச்சில் நரேன் ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது. என்னை பொறுத்தவரைய டவுட்டுன்றது இருக்குது. பட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் அவர் தான், வேறு வழியே இல்லை. கண்டினியூவாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ராசலும் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். பிளிப்சால்ட்டு டவுட்டு. ஸோ இனிஷியல் ஓவர்ஸில் பும்ரா யாக்கர்ஸ் வீசலாம். கோட்ஸி ஓரளவுக்கு நல்லா பவுல் பண்ணுவார். துஷாராவோட ஸ்விங்குமே இருக்கும். ஸோ கொஞ்சம் பிளிப்சால்ட்டு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டத்தட்ட அவர் இங்கே நிறையா மேட்சஸ் வந்து ஆடி இருப்பார். ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ப்ளஸ் டுக் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிரவுண்டும் கூட. ஸ்டார்டிங்கில் விக்கெட் போயிட்டா அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துகிட்டு போவார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அது சேசிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. கேட்ச் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயர் இருப்பார். 2 கேட்சையும் பிடிச்சிருவார். ஸோ அதனால் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன், சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் போல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். பட் லாஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் ஃபஸ்ட் போல் பண்ணுறப்பே 3 விக்கெட் எடுத்தார். ஸோ செகண்ட் போல் பண்ணுறப்ப ரொம்ப பெரிய ஒரு கீ தான். நிறையா பேட்டில்ஸ்ன்றது வச்சுருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கு
டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்விங் கிடச்சா இனிஷியலாக விக்கெட் எடுக்கலாம். ராணா டெத்தில் பவுல் பண்ணுறாரு. செகண்ட் பவுல் பண்ணுறப்பமே ஓரளவுக்கு நல்ல ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ எம்ஐ மேட்ச் எப்போயுமே ரிஸ்க் தான். ஸோ எம்ஐ மேட்ச்சு சிஎஸ்கே மேட்ச் ரெண்டுமே அந்த 2 டீமையும் நம்ம நம்பி டீம் போடக்கூடாது. லாஜிக்கலாக பிச் ரிப்போர்ட்டு ப்ளஸ் ஆப்போசிட் டீம் எதுவுமே பார்க்காம கரெக்டாக பிச் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறமா 2 டீமுக்கு ஈக்குவலாக டீம் போடுறது தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா பழைய மாதிரி இல்லை ஐபிஎல். ஸோ எம்ஐ சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் ஆனாலே ஜெயிப்பாங்க எந்த டீம்னாலும். அதெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஐடியாஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டாட்ஸு பேட்டில்ஸு அதுபடி டீமை போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிராண்ட் லீக் மேக் பண்ணுறவங்க மாற்றி மாற்றி மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் அப்படின்னா ரசல். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனுமே ரசல் தான். பட் கிராண்ட் லீக்ஸ்க்கும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் கண்டிப்பாக. நிறைய கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஷ்ரேயாஸ் ஐயர் பெட்டரான ஆப்ஷன். ட்ரம்கார்ட் பிக்கா ரகுவன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் எல்லா மேட்சும் ஹிட் பண்ண முடியாது. திடீர்னு வந்து ஹிட் பண்ண போய் ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் அவுட் ஆகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கும் கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இந்த சைடு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர் வராங்க. நரேன் வந்து எப்படி பவுல் பண்ணுவார்னு யோசிச்சுக்கோங்க. அதேமாதிரி வருண் சக்கரவர்த்தி ஃப்ளாப் ஆகிற அப்படின்னா பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்கும். பவுலிங்கில் எப்படினாலும் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கீ தான். டாப்பில் ஈசன் கிஷன், திலக் வர்மா, வதேரா 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. வீசுவாங்க. அடிக்க போனால் கண்டிப்பாக விக்கெட்டுன்றது கிடைக்கும். இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தோம்னா நரேன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு மிடில் ரைட்டு தான் வராங்க. எந்த அளவுக்கு நபிக்கு ஓவர் கொடுப்பாங்கன்றதுலேயும் ஒரு டவுட்டுன்றது இருக்குது. பியூ சாவ்லாவோட ரிதம் உடஞ்சிருச்சு. மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க செகண்ட் பவுல் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி தேவையில்லை. கோட்ஸி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பெட்டர் கேப்டன் சாய்ஸ். பும்ரா இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கேப்டனாக இருப்பார். ஸோ இவங்க 2 பேரையும் கேப்டனா கிராண்ட் லீக்கில் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சேஃப் ஆப்ஷன் இந்த 3 பேர் தான். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா. ஸோ அப்படி சப்போஸ் இந்த 2 பேருமே ஏர்லியாக மிச்சல் ஸ்டார்க்கு அவுட் ஆகுங்கன்னு கான்செப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல திலக் வர்மாவையோ டீம் டேவிட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா திலக் வர்மாவை அவுட்டே ஆக்க முடியல. லாஸ்ட் மேட்ச்சுமே ரன் அவுட் தான் இருக்கார். அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் சூரியகுமார் யாதவ் கிளிக் ஆகி நல்ல ரன்ஸ் அடிக்கலாம். அதேமாதிரி பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் சேஃபஸ்ட் ஆப்ஷன். இங்கே நிறைய ரசலும் இருக்காங்க. நிறையா கேப்டன் சாய்ஸ் இருக்கும். ஸோ லக் இருந்தால் நம்ம ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக வின் பண்ணலாம் கரெக்டாக யோசிச்சோம்னா. ஸோ நமக்கு அந்த லக்குன்றதான் இல்லாமல் தொடர்ச்சியாக லாஸ் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் வின்னிங்ன்றதை கொடுப்போம். அதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம கொடுக்குறதுக்கு முயற்சின்றதை எடுப்போம். ஸ்டாட்ஸ் வந்து பாருங்கள். ஹெட்ல 41 ரன் ஆவரேஜ் 32 மேட்ச்சில் ரோஹித் சர்மா. மிச்சல் ஸ்டார்க்கை கடந்துட்டால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கும். வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். இஷான் கிஷன் ஹெட்ல 29, வென்யூவில் 24. சூரியகுமார் யாதவ் ஹெட்ல 42, வென்யூவில் 35. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தா 3 பேருமே பயங்கரமான ஒரு ஸ்டாட்டுன்றதை வச்சுருக்காங்க. திலக் வர்மா 37, 30 ரெண்டுமே வந்து இவருக்கும் சிறப்பாக தான் இருக்குது. ஹர்திக் பாண்டியா 56 ஆவரேஜ், 11 விக்கெட்ஸு, 29 ஆவரேஜ், வென்யூவில் 26 விக்கெட்ஸ். ஸோ சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன். இப்போ பவுலிங் போட்டுறாரு 4 ஓவர்ஸு, அதுலேயே விக்கெட்டுமே எடுக்கிறாரு. ஸோ ஒரு டபுள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியாக்கே போகலாம். ஏன்னா இப்போ சூரியகுமார், ரோஹித் சர்மாலாம் கொடுத்து ஒரு 10 ரன்லேயே 15 ரன் அவுட் ஆகிட்டா அடுத்து அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. இதே இது உங்களுக்கு ஹர்திக் பாண்டியானா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கோட்ஸி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஹெட் ஆனதில்லை. ஹெட்ல 20 விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா. ஸோ வென்யூவில் 45 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. நிறைய ஹெட்ல பார்த்தோம்னா 23 விக்கெட்ஸு, வென்யூவில் 13 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஷ்ரேயாஸ் ஐயர் 28 ஹெட்ல 31 வென்யூவில். மிச்சல் ஸ்டார்க் ஹெட்ல 3, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி ஹெட்ல 5, வென்யூலையும் 5. ஸோ ரொம்ப ஆவரேஜாக தான் இவங்களோட ஸ்டாட்லாம் இருந்திருக்கு. டீமை பார்ப்போம். நரேன், ஹர்திக் பாண்டியா பக்கா சேஃபான ஒரு ஆப்ஷன். இதில் நீங்கள் இங்கே சூரியகுமார் யாதவ் போகலாம், ரசலும் போகலாம். இந்த 4 பேர் வந்து கரெக்டான ஒரு டீசென்ட் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் இந்த 2 பேருக்கு போகலாம். ஃப்ளிப் சால்ட்டை கட் பண்ணிங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் ரிங்குவை ஆட் பண்ணி கூட ஒரு ஹை ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரிங்கு கண்டிப்பாக மேலே பேட்டிங் அனுப்புவாங்க. ஏன்னா ரிங்குக்கு பேட்டிங் சான்ஸ் கொடுக்காமே வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்தே அவரை தூக்கிட்டாங்க. பட் பேட்டிங் சான்ஸ் இதுக்கப்புறமா கேகேஆர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் வர இடத்துல ரிங்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்க்கலாம். பும்ரா, கோட்ஸி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வருண், மிச்சல் ஸ்டார்க்கு, வைபவ் வராரா, ஹர்ஷித் ராணா யார் வேணால் எடுத்துக்கோங்க பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பேட் பால் வேணா ஆப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய யூசர்ஸ் பல யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஈஸியாக வின் பண்ணலாம். உங்களோட டீம்ஸை வந்து மேக் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குற டீமை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது ஏன்னா அந்தளவுக்கு லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் ஓன் டீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணலாம். மினி ஜிஎல் எல்லாமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டியூப்ஸ் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். அடுத்து கண்டிப்பாக ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டோம்னா கண்டினியூவாக கொடுக்குறதுக்கு முயற்சி எடுப்போம். இன்னும் ஒரு 20-24 மேட்ச் கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம்.